நாம இப்ப வணங்க போவது தென் திருமுல்லைவாய். இந்த தென் திருமுல்லைவாயில்ல முல்லைவனநாதர்னு சுவாமியினுடைய பெயர். மாசு இலா மணீஸ்வரர். இந்த இடத்துலயும் மாசிலா மணீஸ்வரர் தான் பேரு. நம்ம ஆவடி பச்சையம்மன் கோயிலுக்கு அருகே ஒரு வட திருமுல்லைவாயில்னு ஒன்று உண்டு. அந்த கோயிலும் வரும். தொண்டை நாட்டு தலம். இது இப்போ நம்ம சோழ நாட்டு தலத்திலே தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடியடை அம்பிகைன்னு இருப்பான். ஒரு பௌர்ணமியில் அதிகாலை வேளையில் மீஞ்சூரில் அருள் பாலிக்கும் திருவுடையை தரிசிக்கவே, உச்சிகால பூஜையை திரு ஒற்றியூரில் இருக்கும் வடிவுடை நாயகியை தரிசித்து வணங்க வேண்டும். அன்று இரவு சாயரக்ஷை அல்லது பள்ளியறை பூஜையை ஆவடியில் இருக்கும் கொடியடை அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். சுந்தரரால் வணங்கி பாராட்டப்பட்ட தலம் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில் இருக்கக்கூடிய வட திருமுல்லைவாய். இப்ப தென் திருமுல்லைவாயில். இங்கேயும் இறைவனுடைய பெயர் பார்த்தீர்கள் என்றால் 7வது தலத்தில் முல்லைவனநாதர், மாசிலா மணீஸ்வரர், யூதிகா பரமேஸ்வரர், இதெல்லாம் இறைவனுக்கான அற்புத நாமங்கள். அம்பிகையின் பெயர் என்னன்னா அணிகொண்ட கோதையம்மை. இதுதான் அம்பிகையின் பெயர். முல்லைவனநாதர் என்பதால் தல விருட்சமும் இங்கே முல்லை தான். இங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பள்ளியறை உற்சவம்னு இருக்கும். அம்பிகையினுடைய சன்னதிக்கு இறைவனை எழுந்தருளச் செய்வார்கள். அதில் அழகு என்னன்னா பள்ளி எழுச்சிக்கும் மாணிக்க வாசகருடைய பள்ளி எழுச்சி தான். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே அப்படின்னு அவருடைய திருப்பள்ளி எழுச்சியில தான் சுவாமி நாளையே துவங்குவர். பள்ளியறை பூஜையின் பொழுது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு அழகா பல்லக்கில் வச்சு சுவாமியை கோயிலை வலம் வர செய்து ஈவினிங் டியூட்டி ரவுண்ட்ஸ் பார்ப்பார். டாக்டர்ஸ்லாம் வரும்பொழுதும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்ப்பாங்க, டியூட்டி முடியும் பொழுதும் ரவுண்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்படி சுவாமி அன்று திருக்கதவம் பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட்ஸ் பார்ப்பார். கோயிலில் பக்தர்கள், ஆகமங்கள், நியதிகள், ஊழியர்கள் எல்லாரும் இருக்காங்களாம். சில பேர் நினச்சி தவறு பண்ணலாம், கல் என்று நினைத்து தவறு செய்கிறார்களான்னு தெரியல. எல்லாம் இறைவனுக்கு தெரியும், அதான் உண்மை. அப்படி வலம் வந்த இறைவன் ஒவ்வொரு கோயில்களிலும் அதே மாணிக்க வாசகரின் சிவபுராணத்தில் தான் பெரிய கோயில்களிலும் வலம் வருகின்றார். வந்தவர் பள்ளியறை பூஜைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் பாடுவது என்னன்னா சீரார் பவளங்காள் முத்தம் கயிறாக அப்படின்னு அதே மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூசு. என்ன கொடுப்பன பாருங்களேன். மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்துக்கு ஆயிரக்கணக்கில் தேவார முதலிகள் பாடினது தான் 276 தலங்கள்னு கொண்டாடிட்டு வரோம். 600 சில்லற திருவாசகம். திருக்கோவையார் கூட 400 விட்டுடுங்க. வெறும் 658 பாடலை வச்சுண்டு சுவாமியினுடைய அத்தனை போகங்களுக்கும் திருவாசகம். அப்போ என்ன ஒரு கொடுப்பினை பாருங்க. அதனால்தானே இதனுடைய பொருள் என்னன்னு கேட்கும் பொழுது நடராஜர் தான் இதனுடைய பொருள். இதுக்கு மேலே பொருள் என்கிட்ட கேட்காதீங்க. இது முழுக்க அனுபவம். பொருள் சொல்றதுக்கு இது ஒன்றும் வார்த்தைகள் இல்லை, எழுத்துக்கள் இல்லை, அனுபவம், அருள் அப்படின்னு அவரோட கலக்கிறது. இந்த இடத்துல பள்ளியறை பூஜை கிடையாது. நீங்க அப்ப சுவாமியும் அம்பளும் இணைஞ்சு தானே இருக்கணும் இரவு வேளையில் இல்லை. ஏன்னா அம்பாளுக்கு உபதேசம் செய்தாராம் இறைவன். இந்த தலத்து உபதேசம் செய்வது யாருன்னா குரு. இன்னைக்கு தவறான செய்திகள், குரு ஆசிரியர்களே குழந்தையிடம் தவறாக நடக்கிறார்கள்னு கேட்கும் பொழுது நெஞ்சம் பதறுகிறது. இந்த இடத்தில் குருமுகமாக இறைவன் இறைவிக்கு உபதேசம் செய்ததால் இந்த இடத்துல கணவன் மனைவி பாவமே கிடையாது. அப்ப குருவானவருக்கு எத்தனை மகத்துவம், எத்தனை மேன்மை என்று பாருங்கள். அதற்கு இந்த தலம் ஒரு உதாரணம். சுவாமி குருவாக அம்பிகைக்கு இருவதால் இந்த இடத்துல பள்ளியறை பூஜை கிடையாது. நமக்கு குரு தோஷம் நீங்குவதற்கும் குருமுகமாக ஞானம் வித்தை வருவதற்கும் இந்த தலம் நாம் செல்ல வேண்டும். பிரம்ம சந்திர தீர்த்தங்கள் இங்கே இருக்கின்றது. நிறைவாக இந்த தலத்தை பற்றிய ஒரு செய்தி. சுசாவி அப்படின்ற ஒரு முனிவர், அவருடைய மகனுக்கு பேர் வாமதேவன் பேர். அப்பா சொன்னார், என்னை எப்படியாவது இறைவனிடம் அடையச்சு, பிதுர் கடை, அந்த கரையேற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கின்றார். அப்பாவின் இறந்த அந்த எலும்புகளை வைத்து கொண்டு அந்த மகன் என்ன பண்றாராம், தலம் தலமாக செல்கின்றார். ஒவ்வொரு தலத்தில் இருக்கும் அந்த புண்ணிய தீர்த்தம், கிணறோ ஆறோ குளமோ இருக்கும் இல்லையா, மூர்த்தி தலம் தீர்த்தம் மூணுமே இருக்கும். அந்த ஒரு தீர்த்தத்திலும் போட்டு அப்பாவை எப்படியாவது கரையேற்றுருங்க, அவருடைய ஆன்மா கரையேறி விட வேண்டும், உன்னுடைய பாத கமலங்களை ஆன்மா அடைய வேண்டும்னு வேண்டுவார். திருப்தியா வர. ஆனால் அப்பா எந்த சமயத்தில் தான்
நம்ம கரையேற்றி விட்டோம்னு ஒரு ஸ்டாப் பாயிண்ட் வேணும். அவருடைய எலும்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன அப்படின்னு வந்துட்டே இருக்கும் பொழுது தென் திருமுல்லை வாயிலுக்கு அவருடைய மகன் வாமதேவன் எஞ்சி இருந்த ஒரு எலும்பை இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு போடுறார், கிணற்றுல போடுறார். போட்ட உடனே அவருடைய கண் முன்னாடியே அந்த எலும்பு அப்படியே ரத்தினக்கல்லாக மாறியது. ஆஹா, அப்பா இறைவனடி சேர்ந்து விட்டார் அப்படின்ற நம்பிக்கை. அதனால இன்றும் பார்த்தீர்கள் என்றால் வாயு திசையில் உள்ள தீர்த்தத்தில் கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த இடத்துல கரிகால் சோழன் இருக்காருலே, அவருடைய பாட்டனார் முதலாம் கிள்ளிவளவன் அவனுடைய வாத நோய் சரும நோய் தீர்வதற்கு புண்ணிய நீராட வேண்டும்னு கடலை நோக்கி செல்கின்றான். செல்லும் வழியில் ஒரே முல்லைக்காடாக இருக்கிறது. குதிரை மேலே போகிறார். என்னப்பா அந்த முல்லைக்காடெல்லாம் தாண்டி போய் தான் நம்ம போய் ஒரு கடலில் போய் நீராட வேண்டும், ஏன்னா எனக்கு உடல் முழுக்க வியாதி, மருத்துவர்கள் புண்ணிய கடலாட வேண்டும் என்று சொன்னார்கள்னு போகும் பொழுது குதிரையினுடைய கால் அங்கே இருக்கக்கூடிய முல்லை கொடியில் சிக்கிடுச்சு. அப்படியே எடுக்கும் பொழுது அப்படியே வெட்டுறார் அந்த முல்லை கொடியை. ஏன்னா கால் மாட்டி குதிரை ரொம்ப கஷ்டப்படுதுன்னு வெட்டும் பொழுது அவருடைய கத்தியின் முனைப்பட்டு ஒரு பூமியில் இருந்த இடத்திலிருந்து குருதி வருகின்றது. தோண்டி பார்த்தால் சிவலிங்கம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலையிலேயே அவர் நீராடி விட்டு சிவனை பிரதிஷ்டை செய்யலாம்னு நினைக்கிறார். அப்புறமா போய் நம்ம அந்த கடல் நீராடி விட்டு நம்முடைய நோய்களை தீர்க்கலாம். முதல்ல சுவாமியை நீராடி விட்டு லிங்க திருமேனி உதிரம் வருகிறதேன்னு தொடச்சிட்டு எடுக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் நீராடும் பொழுதே அவருடைய நோய்கள் தீர்கின்றன. அப்படி ஒரு புண்ணிய தலமாக தென் திருமுல்லை வாயிலில் இறைவனும் அம்பிகையும் அருள் பாலிக்கின்றார்கள். அணிகொண்ட கோதையம்மை என்பது அம்பிகையின் பெயர். அவளையும் முல்லைவனநாதரையும் வணங்கி நேரா இந்த கலியுகத்திற்கு நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று இதே நாகை மாவட்டம் திருவெண்காட்டிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு கலிக்காமூர் அப்படின்ற தலத்தில் தங்கிக்கொண்டு அழகம்மை உடனாய சுந்தரேச பெருமானை தரிசித்து கொண்டு இருங்கள். இவர்கள்தான் இந்த கலியுகத்தில் நம்மை காப்பாற்ற போகிறவர்கள். இந்த தலத்தில் இன்று தங்கி இறைவனின் அருளை பெறுங்கள், இறைவியின் அருளை பெறுங்கள் என்று சொல்லி நாளைய தினம் நம்முடைய யாத்திரை தேவார பாடல் பெற்ற தல யாத்திரை தொடரும் என்று இந்த தருணத்தில் இந்த தலத்தில் அடியே நிறைவு செய்கின்றேன்.